அனைவருக்கும் சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி பணிவான வணக்கங்கள். நான் உங்கள் மதுரை மஞ்சு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை 15ஆம் தேதி மகா சிவராத்திரி வருதுங்க. அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு பண்றது எப்படி அப்படின்றத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். குலதெய்வ வழிபாட்டை மறந்தவர்களோட குலம் என்னைக்குமே செழிக்காதுங்க. பெற்ற பிள்ளைய பசியோடு விட்டு அடுத்தவர் பிள்ளைக்கு நீங்க விருந்தே வச்சாலும் அது பலன் தராது. அதை போலத்தான் உங்கள் குலதெய்வத்தை நீங்க தவிக்க விட்டுட்டு உங்களுக்கு விருப்பமான இன்ன பிற தெய்வங்களை நீங்க வழிபாடு செய்யறதுனால உங்களுக்கு அது முழு பலனை என்னைக்குமே கொடுக்காதுங்க. குலதெய்வத்தை அழைக்கிறதுக்குன்னு சில முறைகள் உண்டு. அதை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏதேனும் ஒரு வெள்ளிக்கிழமையை தேர்வு பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மகா சிவராத்திரி அன்னைக்கு ஒரு சின்ன மண் பானையும் அதற்கேற்ற மூடியும் நீங்க வாங்கிக்கோங்க. அந்த மண் பானையில பச்சரிசியை நிரப்பி சிறிய மூடி போட்டு அந்த பானையை மூடி விடுங்கள். அதன் மேல் ஒரு மண் அகல் விளக்கு வைத்து அதை பெண் தெய்வமாக இருந்தா செம்போட விளிம்புல மல்லிகை அல்லது பிச்சிப்பூ சுத்தி வைக்கலாங்க. ஆண் தெய்வமாக இருந்தால் பன்னீர் ரோஸ் அல்லது சம்பங்கி பூவை நீங்க வைக்கலாம். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, உங்களோட குலதெய்வ படம் இருக்கு அப்படின்னா அந்த படத்தை எடுத்துக்கலாங்க. அந்த படத்துக்கு உங்களுக்கு விருப்பமான பூக்களை நீங்க சூடிக்கலாம். இந்த மண்பானையை அந்த குலதெய்வ படத்துக்கு முன்னாடி நீங்க வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு 108 முறை, 59 முறை, 21 முறை, 27 முறை போன்ற எண்ணிக்கையில உங்களோட குலதெய்வத்தோட பெயர் என்னவோ அதை திரும்ப திரும்ப நீங்க உச்சரிங்க. இப்ப கருப்பசாமி தான் அப்படி உங்களோட குலதெய்வம் அப்படின்னா, ஓம் கருப்பசாமியே நமக, ஓம் கருப்பசாமியே போற்றி, அந்த மாதிரி 108 முறை உங்களோட குலதெய்வத்தோட பெயரை திரும்ப 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 நீங்க உச்சரிக்கணுங்க. உள்ளபூர்வமா உங்களோட தெய்வத்தை மனதார வேண்டிக்கிட்டு, அம்மா தாயே, ராஜா இல்லாத கோட்டையும் தாய் இல்லாத வீடும் துவண்டு போகும் என்பார்கள். அதை போலத்தான் பிரச்சனைகளால என் வாழ்க்கை தெச மாதிரி கிடக்கு, என்ன இதுல இருந்து மீட்க கண்டிப்பா நீ எனக்கு வேணுமா, கருணை காட்டு அப்படின்னு மனப்பூர்வமா நீங்க வேண்டிக்கங்க. அதுக்கப்புறமா வாழை இலை விரிச்சு நீங்க சக்கரை பொங்கல் உங்களுக்கு பிடிச்சமான பதார்த்தங்களை செஞ்சு உங்களோட குலதெய்வத்துக்கு அதை நீங்க நெய்வேத்தியம் கண்டிப்பா பண்ணலாங்க. இதோட பார்த்தீங்கன்னா, குலதெய்வத்தோட மண் நிறைய பேர் வச்சிருப்பாங்க. அதையும் இதோட நீங்க சேர்த்து வச்சுக்கலாம். கண்டிப்பா ஒரு நிறைவான பலனை உங்களுக்கு கொடுக்குங்க. ஒரு சிகப்பு துணி எடுத்துக்கோங்க. அதுல அடுப்பு கறி எடுத்துக்கோங்க. 3 சிட்டிகை அதுல திருநீர் போட்டுக்கோங்க. 3 சிட்டிகை குங்குமம் போட்டுக்கோங்க. சந்தன வெள்ளை 3 சேர்த்துக்கோங்க. சாம்பிராணி சேர்த்துக்கோங்க. பச்சை கற்பூரம், எலுமிச்சம்பழம், வெற்றிலை பாக்கு, சில்லறை காசு 1 ரூபாய் காயின் 5 எடுத்துக்கலாம், அல்லது 10 ரூபாய் காயின் 5 எடுத்துக்கலாம், அல்லது 2 ரூபாய் காயின் உங்களுக்கு என்ன காயின் கிடைக்குதோ அதை 5 சேர்த்துக்கோங்க. அதோட மனமான பூக்களும் அதுல சேர்த்துக்கோங்க. வீட்டோட வெளியில வலதுபுறத்தில் உங்களுக்கு மண் கிடைக்குது அப்படின்னா அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கருப்பு நூல் போட்டு மூட்டையா கட்டி வீட்டோட உள்புறத்துல கட்டுங்க. நான் சொன்ன மாதிரி இந்த முறையில நீங்க குலதெய்வத்தை கண்டிப்பா வழிபாடு செஞ்சு பாருங்க. கனவின் வாயிலா உங்கள் குலதெய்வம் கண்டிப்பாக உங்களோட பேசுங்க. இது நீங்க பண்ணின அன்னைக்கு நைட்டே கூட வரலாம், அல்லது 3 நாள், 5 நாள், 7 நாள் போன்ற எண்ணிக்கையில கண்டிப்பா குலதெய்வம் நான் வந்துட்டேன் அப்படின்றதுக்கான அறிகுறி கண்டிப்பா உங்களுக்கு காட்டும்.